என்ன கட்டையில சுத்துறதுக்குள்ள பாவி எவ்வளவு சுத்து போகுது கூத்தாட வந்துக்கிறோம் டேய் நாம கூத்தாட வந்து யாருக்குமே தெரியும் நீ சொல்லி தெரியுமா டேய் அமரபுரி வந்து தெரிஞ்ச குடிசை அந்த குடிசையில யாருக்காங்க பாடுறா அப்படியே பாக்குறேன் யாரு தேவடியா உள்ள வெளியே வாடி யாரு அவன் தொடப்பட பிஞ்சு போங்க வாயில நல்லா கூட்டாங்க யாரு தேவடியா உள்ள வெளியே வாடிங்க ஒரு தெரியாத வீட்டு போனா மதிப்பு கூப்பிட தெரியாதா மதிப்பு மரியாதை ஆமா அப்படின்னா எப்படி எப்படி தெரியுமா எந்த ஒரு வார்த்தை பேசணும் அப்பா அம்மா ஐயா சொல்லி பேசுறா அது மாதிரியா ஆமா ஐயா அதே மாதிரி கூப்பிடுறா அம்மா தாயே நாங்க 2 பேரும் வந்துக்கிறோம்மா ஐயா எங்க வீட்டுல பல சாப்பாடு எதுவுமே கிடையாது பக்கத்துல பாருங்க ஐயா பக்கத்து வீட்டு போலாவா ஏன் நாங்க நம்போனா அவங்க வீட்டுல சாப்பாடு கிடையாதா பக்கத்து வீட்டுல போய் பார்க்க சொன்னாங்க சாப்பாடு கிடையாதுமா டேய் நல்லா கேட்டாங்க அம்மா தாயே நாங்க 2 பேரும் வந்துக்கிறோம்மா அப்படி கேட்டா அப்படிதான் பதில் சொல்லுவாங்க டேய் அந்த அம்மா விட்டு எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கோம் ஐயா தரப்படுறா ஆமா யாரா பொறுமைக்குள்ள வெளியே வாடா யாரா அவன் அடா தெருப்போல எத்தனை மொண்ணு போடுவோம் யாரியா யாரு யாரு மொண்ணுடா டேய் மதிப்பா கூப்பிடுற ஏன் என்ன பண்ற அம்மா வீட்ல யாரியம்மா ஐயா விஜய் நாட்டுல இருந்து ஐயா இல்ல ஐயா விஜய் பேத்தேன் Emma, ayo, Emma, ayo balik, Emma, nak payah madu bagi Emma, Emma, kita ambil lari Emma, kita ciri pada Emma, Emma, nak ciri bagi Emma, ayo, Emma, ambil lari Emma. Balik, 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 balik. பல்லியா உயிரோட காத்துட்டு மச்சான் அகர் பேர் இல்லையா உயிரோட எடுங்கடா அது உயிரோட இல்ல அது ஒண்ணே வாது அது செத்துனா அப்படியா ஆமா நல்ல வேளை போயிட்டு வரும்போது ஐயா மச்சான் இந்த வேட்டனியா ஆமா பரவாயில்லை இருக்கு ஐயா மச்சான் டவரலிக்கு இல்ல கரெக்ட்டா பாச்சில அப்ப பல்லி விட்டுது இது வேற தண்ணி பரவாயில்லை அதுல பல்லி வந்து கண்டது இதுல பாம்பு வேணா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது வேற தண்ணி ஆமா பழரசம் பீரசம் பழரசம் பழரசம் மா பழா வார்த்தை மூணுக்கு சேர்த்து மூஞ்சா பரவாயில்லை இருக்கு ஐயா இல்ல மச்சான் சாப்பிடுங்க பரவாயில்லை இருக்கு அப்படி இல்ல என்னது சந்தேகமா மச்சான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா முதல்ல நான் சாப்பிட்டு பார்க்கறேன் பாரு மச்சான் அம்மா நல்லா சாப்பிடுறேன்டி அம்மா நீ சாப்பிடுடா வேணா பரவாயில்லை இருக்கு வேணா பரவாயில்லை மச்சான் எப்படி நல்லா இருக்கீங்களா ஐயா விஜய் நாட்டுல இருந்து
மச்சான் வந்து தண்ணிக்கு தரல பழம் தரல ஏன் என்ன ஏய் கூத்தம்மா அமுதே இது வா ஐயா விஜயப நாட்டுல இருந்து முந்திரி கொட்டமா முந்திக்கிறாங்க வாடா ஐயா விஜயப நாட்டுல இருந்து காவலக்கார நான் வந்துக்கிறேன் எங்க ஐயா அதுக்கிறேன் அப்படி என்றால் நாட்டு காவல்காரனி நான் நன்றாக இருக்கின்றேன் ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்தா தெரியவில்லை மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான் சின்னம் சிறிது முதல் தாய் தந்தை இருந்த பிறகு நாடே சீரழிந்து விட்டது அயல் நாட்டை கைப்பற்றி விட்டான் அன்று முதல் இன்று வரை உனக்கவே தங்கச்சி காத்துக் கொண்டிருக்கிறாள் மச்சான் அவளை பகனத்தை அவசரமா ஓட வேண்டியது மச்சான் அப்படியா உண்மைதான் உன்னுடைய கணவர் உன்னை தேடி வந்து விட்டார் போங்கண்ணா தினந்தரம் போய் சொல்ல வழக்கமாய் போச்சு என் கணவர் அது வருவதாவது ஐயோ இல்லையம்மா சத்தியமாக உன் கணவர் வந்து விட்டாரம்மா அண்ணா என் கணவர் வந்து விட்டாரா எங்கண்ணா இருக்காரு எங்கண்ணா ஐயோ வேலைக்கு போயிருந்தேம்மா நானும் உங்க யாக்கத்தை தான் மாதிரி இருக்கிறேன் தங்கச்சி விடுமா தங்கச்சி எனக்கு கூச்சமாக விடுமா மச்சான் விடுங்க விடுங்க மச்சான் ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துடக்கூடாதா 10 நிமிஷத்துல எங்க வேலை முடிச்சுட்டு போனாலும் ஆனா உனக்கு சொல்றேன் உன் தங்கச்சி நல்லா காஞ்சி போய் கடுகுது ஆமா அண்ணா எதுக்கு அடிக்கிறீங்க மாமாவே என் ராஜா அழகுல அழகா அப்புறம் என் கண்ணையே பட்டு படுக்குது அம்மா ஐயோ அவன் இல்லம்மா அவன் நான் போங்க ஐயோ போங்க அண்ணன் இருக்காரு குழந்தைக்கு பிளான் புஷ்ட கொத்து நிக்கிறேன் பிளேன் சார் பிளேன் வந்து நான் ஏறியா அண்ணா காவல்காரனா அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் நான் எப்படி சொல்லுவோம் எங்கண்ணா என்னை விட்டு வேற போயிருந்தீங்க அயல்நாடு சண்டைன்னு படிப்பதற்காக ஆமா நீ எப்படி இருக்கீங்க என்ன பார்த்த குழந்தை தெரியும் மச்சான் ஆமா மாமா அப்படிங்கிறாரு மாமா நன்றாக இருக்கின்றாள் ஆமா உன் தங்கச்சி என் தங்கை நளினாவும் எந்த குறையிலும் நல்ல முறையில் இருக்கிறாள் பரவாயில்ல அப்படியே ஏன்னா சின்ன சின்ன பார்த்தது அப்படியா அப்ப பார்த்தவே எனக்கு பிடிக்காத அவளுக்கு அப்படியா ஆமா இப்ப பரவாயில்ல சார் இருவரும் ஒன்று சொல்லிட்டீங்க சந்தோஷமாயிட்டுமாங்க நான் வரேன். எங்க போறீங்க அவன் இஷ்டம் போல நீ எங்க போட்டுக்கிறாங்க அவன் அதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிறான் என்ன எங்க நாட்டுக்கு இட்டுன்னு போறேன் யாருக்கு போகல மச்சான் எனக்கு வேலை இருக்குது வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு நான் வரேன் மச்சான் நாங்களே வேலை செய்வோம் என்னுடைய நாட்டுக்கு வந்து என் தங்கை திருமணம் செய்து கொள்ளுங்க உங்களுக்கு அனைத்து என் நாட்டுக்கு கிடைக்கும் போது இருக்கு மச்சான் என்னாச்சு நீங்கள் இருப்பதோ போதிடும் நான் இருப்பதோ குப்பை உனக்கு எனக்கு ஒத்து வராது ஆளை விடுங்க நான் வரேன். மச்சான் மச்சான் நான் சொல்றது கேளு மச்சான் என் தங்கை திருமணம் செய்து கொள்ளுங்க மச்சான் முடியாது மச்சான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது 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 மச்சான் எப்ப என் தங்கை திருமணம் செய்து கொள்ள நீங்க மறுத்தீங்களோ எனக்கு நீங்க வேணா ஒரு தங்கை வேணாம் அண்ணா இந்த பானு காலை பிடித்து பாட்டாடி கேட்கிறான் இந்த பானு எவ்வளவு கால விட்டு வாழ விட்டு இருக்க வேண்டாம் இந்த பால் வாழ விட்டு இருக்க வேண்டாம் எனக்காக அடுத்த தங்கனைக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அண்ணா வேண்டாமம்மா, நீ அழ வேண்டாம் நீ அழுதால் என் மனசு தாங்காதம்மா சின்னம் சிறுவது முதல் உனக்கு வாழ்ந்து கொண்டு திருமணமே வேண்டாம் என்று வெறுத்திருந்தேன் ஆனால் உனக்காக அவர் தங்கை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அண்ணா அவங்க போய்கிட்டே கங்கல போறாங்க டேய் வேன் தோல் பண்றா வாடா சார் அதுடா படிங்கடா வண்டிட வா போலாம் வா வண்டி வண்ணா வா போலாம் அவர் வர மாட்டார் வர மாட்டேடா அவ ஏதோ போய் கைத்து வண்டி போய் கைத்து வா அது ஏதோ மேலே ஏறிடு அப்படியா இல்ல ஊருக்கு போது பார்க்கலாம்
நிஜமா உன் தங்கச்சி அவன் கட்டிக்கலாம் விடு, நான் கட்டிக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன். தெளிவா சொல்லு, பொண்ணு போடுவேன் ஒண்ணு போட. இப்போ தங்கச்சி எடுத்து கொள்ள வேண்டும். ஆமா உண்மைதான். ஒரு மணி நேரம் போகலாம்.